Hi all. So இந்த playlist வந்து நம்ம JavaScript பேசிக்ல இருந்து கத்துக்கிறவங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம HTMLக்கும் CSSக்கும் ஒரு ரொம்ப ஸ்லோவாக ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அது வந்து கோர் பேசிக், உங்களுக்கு டெவலப்மெண்ட்னா என்னென்னே தெரியாத ஒருத்தர் வெப் டெவலப்மெண்ட்குள்ளே வரும்போது அவங்க எப்படி கற்றுக்கணுன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் JavaScript கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் சின்ன சின்னதாக ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த என்டையர் பிளேலிஸ்ட் இருக்க போகுது. மொத்தம் 15 கேம்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்டில். ஓகே, என்னென்ன கேம்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரிசையாக காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம கிரியேட் பண்ண கேம், ராக் பேப்பர் சிசர். ஓகே, இந்த ராக் பேப்பர் சிசர் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான கேம் ஃபாரின்லலாம். ஓகே, அந்த கேம் தான் நம்ம எப்படி JavaScript, HTML and CSS மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எது சூஸ் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி பாட் வின் பண்ணுறாங்களா இல்லை யூசர் வின் பண்ணுறாங்களா அப்படின்றது வரும். சரியா? அடுத்தது வந்து மெமரி கேம். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸில் வந்து நமக்கு பேராக இருக்கக்கூடிய கார்ட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் கூட நான் கிங் ஆஃப் ஹார்ட்ஸை வந்து மறுபடியும் மேட்ச் பண்ணணும். இது ஆஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கோர் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதான் வந்து மெமரி கேம். சரியா? ஸோ அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைனோசர் கேம். ஓகே, ஸோ நம்ம க்ரோம் வந்து என்ன சொல்கிறது, நெட் இல்லை அப்படின்னா நம்ம விளையாடுவோம் இல்லையா? ஸோ அந்த டைனோசர் கேம் எப்படி பில்ட் பண்ணுறது JavaScriptல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வேக்கமோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த வேக்கமோல் கேம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மோல் வரும், அந்த மோலில் வந்து நீங்கள் ஹிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஹிட்டுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும், டைமர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ ஃபைனலாக டைமர் ரன் ஆனவுடனே இது வந்து 0 அப்படின்னு ஆகிடும். ஓகே, அடுத்தது பிரேக் அவுட் கேம். சரியா? பிரேக் அவுட் கேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு பால் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு பெடல் வச்சு இந்த பாலை மூவ் பண்ணிட்டே இருப்போம். அது ஒவ்வொரு டைலை போய் ஹிட் பண்ணும்போதும் அந்த டைல் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கேம் எப்படி பில்ட் பண்ணுறது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன்றுக்கும் அப்படியே நான் வந்து காம்ப்ளெக்ஸிட்டி ரைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பட்டன் கிளிக் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து யூசர் இன்ட்ராக்ஷன், இமேஜோட சேஞ்ச் பண்ணுறது அண்ட் பேர் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும். இதில் வந்து அரே கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் வந்து ஈவெண்ட் லிஸ்னஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் வேக்கமோல் கேம் டைமர் போட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்தது வந்து பிரேக் அவுட்டு. ஸோ இது வந்து ஃப்ராகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு, எந்த ஒரு அப்டக்கிள்லையும் இடிக்காமல் நம்ம போய் அடுத்த சைடில் வந்து சேர்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃப்ராகர் கேமு. அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன், அதனால் யூ வின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அடுத்தது வந்து கனெக்ட் 4. இந்த கனெக்ட் 4 அப்படிங்கிறது நம்ம வந்து 4 டாட் கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து 4 டாட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளேயர் 1 வின்ஸ். இல்லை இப்போ இதுவே பிளேயர் 2 வந்து 4 டாட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளேயர் 2 வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் இன்வைடர்ஸ். இந்த ஸ்பேஸ் இன்வைடர்ஸ் கேம் நம்ம வந்து எல்லாமே பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ஏலியன்ஸ் வரும், நம்ம அதெல்லாம் ஷூட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டைமர் வச்சுருப்போம், இந்த டைமருக்குள்ளே எல்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது டூடில் ஜம்ப். ஓகே, இந்த டூடில் ஜம்ப் அப்படிங்கிறது இந்த மிஸ்டர் டூடில் வந்து ஒவ்வொரு இதாக ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னா நமக்கு வந்து கேம் ஓவர் ஆகிடும். எத்தனை பிளாட்ஃபார்ம் ஜம்ப் பண்ணுறோமோ அத்தனை பிளாட்ஃபார்முக்குரிய பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அடுத்தது சுடோக்கு. ஓகே, இந்த சுடோக்கு வந்து ஒரு பாப்புலரான கேம், ரைட்? நம்ம வந்து நமக்கு தேவையான நம்பர்ஸை வச்சு இந்த மேத்தமெட்டிக்கல் பசிலை ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் கவுண்ட் ரைஸ் ஆகும். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் அந்த வேல்யூ செட் ஆகிக்கும். ஓகே, தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் கவுண்ட் மட்டும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து நம்ம பண்ணுறது வந்து ஃப்ளாப்பி பேர்ட். ஓகே, இந்த ஃப்ளாப்பி பேர்ட் கேம் வந்து இந்த மாதிரி அப்டக்கிள் வரும், இந்த அப்டக்கிளில் படாமல் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, மேலே கீழே ரெண்டு இடத்துலையுமே அப்டக்கிள் வரும். ஸோ இப்போ நான் விளையாண்டு காட்டினேன் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்களா அப்டக்கிளோட லென்த் வந்து டைனமிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று அடிப்படாமல் நீங்கள் வந்து தாண்டி போகணும். ஓகே, அடுத்தது வந்து பசில் கேம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பசில் மூலமாக நீங்கள் வந்து
ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பசில் கேம். ஓகே, ஸோ இது வந்து இங்கே கொண்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இமேஜஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பசிலை வந்து இந்த இமேஜை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதையே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகி நான் 5x5 பசில் போட்டிருக்கேன். ஸோ இதான் வந்து ஆக்சுவல் இமேஜ். இந்த இமேஜுக்கு நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு அண்ட் இது வந்து டோட்டல் ஷீல்டு. ஸோ இந்த லாஸ்ட் 2. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அண்ட் என்ன சொல்கிறது, எத்தனை டைல் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இங்கே டர்ன்ஸ் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை இது எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. அண்ட் அடுத்தது வந்து பிளாக் ஜாக். ஓகே, ஸோ இந்த பிளாக் ஜாக் அப்படிங்கிறது நம்ம கார்ட் கேம் ஒன்று. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இங்கே எடுத்து வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக கார்டு டீல் ஆகும். அண்ட் மறுபடியும் நான் ஹிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் கார்டு டீல் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா இது வந்து டீலர் வின் பண்ணாங்களா யூசர் வின் பண்ணாங்களா அப்படிங்கிறது. கடைசியாக வந்து கேண்டி க்ரஷ். ஓகே, நம்ம எல்லோரும் நல்லா விளையாடக்கூடிய கேம். இந்த கேண்டி க்ரஷ் கேம் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 3 வந்து பேர் வந்தது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இது பண்ணேன் அப்படின்னா இந்த 3மே இருக்கும், அந்த 3 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸோட நான் கேண்டி க்ரஷ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கேம்ஸுக்குமே உங்களுக்கு வந்து சோர்ஸ் கோடும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய ஜிட்டப் லிங்க்கோடைய சோர்ஸ் கோடு எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய அது மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வந்து பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் கேம்ஸ் கொஞ்சம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து ரியாக்டில் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணுறேன். ஓகே, சைட் பை சைடாக மிஷின் லேர்னிங்கோட ப்ராஜெக்ட்ஸ் அது வீடியோஸும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மிஷின் லேர்னிங்கில் பயங்கர ஸ்கோப் இருக்குது, ரைட்? ஸோ மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்ஸ் படிக்க வேண்டிய டைம் நமக்கு முடிஞ்சது. நம்ம இனிமேல் வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது, நம்ம கற்றுக்கிட்டதை ஒரு ப்ராஜெக்டாக எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.